Dear students, in this video we are going to see the first sum, second subdivision from the exercise 5.1. The question is find the area of the triangle formed by the points minus 10, minus 4, minus 8, minus 1, minus 3, minus 5. So here the area of the triangle formula is half into x1, y1, x2, y2, x3, y3, x1, y1. Again x1, y1. Cross multiply sum simplify பண்ணனும். இங்க x1, y1 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் minus 10, minus 4, minus 8, minus 1, then minus 3, minus 5, again minus 10, minus 4. x1, y1 again 1. Now இது cross multiply பண்ணுங்க. Minus 10 into minus 1 plus 10. முன்னாடி இந்த half அப்படியே வந்துடணும். Plus 10, minus 8 into minus 5 plus 40. Minus into minus plus 3 4s are 12. Again நடுவில் ஒரு மைனஸ் வரணும் ஃபார்முலாவில். Here minus into minus plus 32. இங்கே plus 3 வரும். இங்கே plus 50. நான் இதெல்லாம் ஆட் பண்ணினா 50, 80, 85. Minus 85. Sorry. 85 நடுவில் இங்கே minus. 40, 50, 60, 62. 62 minus 85. 62 minus 85 into 1 by 2. 85 62 subtract பண்ணினா 23 நெகட்டிவ்ல வருது. ஸோ நெகட்டிவ்ல வந்தாலும் ஆன்சர் இதை டிவைட் பண்ணினா ஆன்சர் வந்து 11.5 நெகட்டிவ்ல வரும். சின்ஸ் ஏரியா cannot be negative, ஏரியா cannot be negative, இதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா இது வந்து நம்பர்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து கிளாக் வைஸில் எடுத்திருப்பாங்க. கிளாக் வைஸில் இருந்திருக்கும். ஏபிசி இப்படி இருக்கும். இப்படி ஏபிசின்னு இப்படி இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக ஆன்சர் பாசிட்டிவில் வந்திருக்கும். ஸோ இது கிளாக் வைஸில் இருந்திருக்கும். நம்ம டயக்ராம் போட்டால் வரும் அது. ஓகே, இது மாதிரி நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாசிட்டிவில் மாற்றிக்கலாம். ட்ரையாங்கிளில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் குவாடினேட்டரில் நம்ம கரெக்டாக டயக்ராம் போட்டு தான் சம் போடணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.